ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே 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 என் நினைவா இருப்பவரே நன்றி 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 இதயம் சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவன் மக்கள் நடுவிலே ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படி ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி சொன்னதான ஒரு 5 வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை சேவிப்பார்கள்? ஆகையினாலே அறிவிக்க வேண்டிய காரியத்தை நாம் ஜனங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும். அறிய வேண்டிய காரியத்தை அறியாமல் மக்கள் கெட்டுப்போகக்கூடாது. இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் ஒரு கருத்தை சொன்னார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். மை பீப்புள் ஆர் டெஸ்ட்ராய்ட் இன் த லேக் ஆஃப் நாலேஜ். அறிவில்லாமையினால் கெட்டுப்போகிறார்கள் என்று சொன்னார். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி பிரசங்கிக்கும்படி சொன்ன ஒரு 5 கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கையில், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக தன் சீசர்களுக்கு சொன்னதான வார்த்தையாக இது இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே சகல தேசத்தாருக்கும் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய ஒன்று மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். முதலாவதாக மனம் திரும்புதலை குறித்து. மனம் திரும்புதல் என்றால் என்ன? வாட் இஸ் ரிப்பண்டன்ஸ்? நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தின் முதல் பிரசங்கமே அது முதல் கர்த்தர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்க ஆரம்பித்தார் என்று மத்தேயு 4:17 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானகன் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம் அப்போஸ்தலருக்கும் இந்த கருத்தை மக்கள் மத்தியில் பிரசங்கிக்கும்படி கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போஸ்தலனாகிய பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கையில், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று நம்மேல் நீடிய பொறுமையாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். Jesus expects that all men must come to repentance. எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கையில், பூமியின் எங்கும் உள்ள மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். பூமியின் மீது எங்கும் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உண்மையை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், ஜனங்கள் மனம் திரும்பும்படி மக்களுக்கு போதியுங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு 12 அப்போஸ்தலர்களும் முதல் நூற்றாண்டிலே பல நாடுகளுக்கு சென்று அதை பிரசங்கித்தார்கள். இன்றைக்கும் இந்த செய்தியானது உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. மனம் திரும்புங்கள் என்பது வேதாகமத்தின் ஒரு முக்கிய கருப்பொருளில் ஒன்றாக இருக்கிறது. சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள், இந்த வார்த்தையானது வேதாகமத்திலே 110 தடவைக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் மனம் திரும்பாவிட்டால் நித்தியத்தில் தேவன் அவனுக்கு கொடுக்க இருக்கின்ற சகல ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போவான். ஆண்டவர் ஒரு காரியத்தை மக்களுக்கு அறிவிக்க சொன்னால் அது முக்கியமான விஷயம். ஒரு மனுஷன் மனம் திரும்பாவிட்டால் அவன் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடியவன். ஆகையால் தான் மனம் திரும்புங்கள் என்று குறிப்பிடுகிறார். மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று சொல்லும்போது, தன் வாழ்க்கையில் இருக்கின்ற பாவத்தை குறித்தும் கெட்ட பழக்க வழக்கத்தை குறித்தும் மனஸ்தாபப்பட்டு அவைகளை கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்து, தேவனே என்னை மன்னியும் என்று அவரிடத்தில் திரும்புவதைத்தான் உண்மையான மனம் திரும்புதல் என்று சொல்ல முடியும். உண்மையான மனம் திரும்புதல் மதம் மாறுவதல்ல. இந்த மதத்திலிருந்து இந்த மதத்துக்கு போனதுனால எந்த மதத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. மதம் மாறின அந்த மனிதனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. பட் மனதிலே உண்டாகக்கூடிய ரியல் சேஞ்ச், மனதில் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் திரும்புவது, ரிட்டன் அன்டு த லார்ட், அதான் மனம் திரும்புதல். அவ்விதமாக ஒரு மனிதன் தன் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்படுவதை மனம் திரும்புதல் என்று அழைக்கிறோம். இன்றைக்கு நிறைய மக்கள் ஆண்டவருக்கு நேராக மனதை செலுத்தாமல் கர்த்தருக்கு முதுகை காண்பித்துவிட்டு தங்கள் சொந்த வழியிலும் பாவ வழிகளிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய அறைகூவலின் சத்தம் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து, மனுஷர்களே உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்னிடத்தில் திரும்புங்கள் என்ற செய்தியை திருவசனத்தின் மூலமாக தேவ ஊழியர்கள் மூலமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். அநேகர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி வருகிறார்கள். அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்.
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாயிருக்கிறது. ஆகையால் தான் அந்த கட்டளையை இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் உங்களுக்கு உடைய வசனத்தின் மூலமாக நினைப்பூட்டுகிறார். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைய தினத்தில் உம்முடைய வார்த்தை கேட்ட உமது பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும். உம்முடைய சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.